فلا يصدنك عنها من لا يؤمن بها واتبع هواه فتردى. வாங்கண்ணா. நான் கேட்டது யாரோட சத்தம்? இங்க என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லையே, நாங்க 2 பேரும் தான் சும்மா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். வல்லாகி இல்ல, நான் கேள்விப்பட்ட நீங்க 2 பேரும் நம்ம மதத்தை விட்டுட்டு அந்த முகமதோட மதத்துல சேர்ந்துட்டீங்களா? என்கிட்ட போய் சொல்லாதீங்க. உன் மார்க்கத்தை விட வேற மார்க்கம் தான் உண்மையானது தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ உமர்? அப்ப நான் முஸ்லீம் ஆயிட்டேன். உமர் விடு. உமர் என்ன என் புருஷனை விடு. உமர் விடு. என்கிட்ட வராத. நீங்க 2 பேரும் இதைதான் படிச்சிட்டு இருந்தீங்களா? அதை என்கிட்ட கூட பாக்குறேன். இல்ல, நான் தரமாட்டேன். அதை கூட நீங்க படிக்கிறப்போ நான் கேட்ட மனசுக்கு இதமா இருந்தது. நீர் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி அருளவில்லை. இதுவோ அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டுதலாகும். கருணை மிக்க இறைவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளான். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றிற்கும் அவற்றிற்கிடையே உள்ளவற்றிற்கும் மற்றும் மண்ணுக்கடியில் உள்ளவற்றிற்கும் அவனே உரிமையாளனாவான். நீர் உம்முடைய சொற்களை உறக்க கூறும், ஆனால் ரகசியமாக பேசுவதையும் ஏன்? அதைவிட மறைவானவற்றையும் நிச்சயமாக அவன் அறிகின்றான். அவன்தான் அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனுக்கு மிகவும் அழகிய பெயர்கள் உள்ளன. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே எனக்கு அடிபணிவீராக. என்னை நினைவு கூர்வதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக. மறுமை நாள் வருவது நிச்சயம். அது வரும் நேரத்தை நான் மறைத்து வைக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு ஆன்மாவும் அவரின் முயற்சிகளுக்கு ஏற்ற கூலி பெற வேண்டும் என்பதற்காக. எனவே எவன் அந்த நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தன் மன இச்சையை பின்பற்றுகிறானோ அவன் அந்த நாளை பற்றிய சிந்தனையிலிருந்து உம்மை தடுத்திட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிவிற்குள்ளாகி விடுவீர். அந்த ஒரே ஒருவன் கூறுகிறான், என் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் அடிபணியக்கூடாது. என் அண்ணன் என் தலைவன். கபாப், நீதான் இதை படிச்சுட்டு இருந்தியா? வாழ்த்துக்கள் உமர். இறை தூதரோட பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். நீங்க தான் முந்துவீங்க நான் நம்பினேன். இறை தூதர் கூறினார், இறைவா, இருவரில் நீ விரும்பும் ஒருவரை கொண்டு இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்கு. ஒருவர் ஹக்கம் இப்னு ஹாஷிம், இன்னொருவர் உமர் இப்னு கதாப். உண்மையிலேயே அவர் அப்படி சொன்னாரா? அல்லாஹ் மேல சத்தியமா அப்படிதான் சொன்னார். வல்லாஹி 2 பேர்ல நீங்க தான் சிறந்தவர். இறை தூதர் பிரார்த்தனைக்கு நீங்க தான் தகுதியானவர்.